வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேங்க் ஜாப் வந்திருக்குங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா எஸ்பிஐ. ஆமாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்திருக்கு. 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இது எந்த மாதிரியான போஸ்ட்டுக்குன்னா வேரியஸ் போஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 269 வேகன்சிஸ் வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு சேலரி பேக்கேஜ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 30,000லேருந்து சேலரி பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 21/3/2025 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் என்னென்ன போஸ்டெல்லாம் விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் பார்த்திங்கன்னா எஸ்ஐபின்னு வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா முழுக்க ரிட்டையர்டு பேங்க் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது ஆல்ரெடி பேங்க்கில் ஒர்க் பண்ணி நீங்கள் ரிட்டையர் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் அவங்க எடுக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆன டேட் பார்த்திங்கன்னா 28/2/2025 ஓப்பன் ஆகிருக்கு. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்திங்கன்னா 21/3/2025 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்ன போஸ்ட்டு, அதுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸு, ஸ்டைஃபன் டீட்டெயில்ஸ் பற்றி கிளியராக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட்னா எஃப்எல்சி கன்சீலர் போஸ்ட்டுக்கு தான் விட்டுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா என்ன கிரேடு என்ன ஸ்கேலில் வருதுன்னு பார்த்திங்கன்னா அஃபிஷியல் ரிட்டையர்ட் இன் கிளர்க்கு. அதில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ் இன் ஸ்கேல் 1 எபோவ் ஆஃப் எஸ்ஐபி அந்த ரெகுலேஷனில் தான் எடுக்கிறாங்க. டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் தான் உங்களுக்கு டைப் இருக்குது. ரெகுலர் பேசிஸில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்லாக் பேசிஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் சைடுமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதே ரெகுலர் பேசிஸில் பார்த்திங்கன்னா 231 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. ஓவராலாக பேக்லாக்ல பார்த்திங்கன்னா 25 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க இந்த எஃப்எல்சி கன்சீலர் போஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் லிமிட் பாருங்கள், மினிமம் 60 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 63 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதாவது 60 to 63 இயர்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது என்னென்னா ரிட்டையர் ஆனவங்க அப்ளை பண்ணலாங்கிறத அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எஃப்எல்சி டேரக்டர்ஸ்க்கானது. இது பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ் இன் ரிட்டையர்ட் இன் ஸ்கேல் 3 and 4 ஆஃப் எஸ்ஐபியில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரெகுலர் அண்ட் பேக்லாக் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க ரெகுலரில். பேக்லாக் பார்த்திங்கன்னா எந்த விதமான வேக்கன்சிஸுமே இல்லை. இந்த 6மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸில் தான் விட்டுருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குமே சொல்லியிருக்காங்க. இதுக்குமான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 60லேருந்து 63 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் அல்லது பார்த்திங்கன்னா சென்டர் வைஸ் லிஸ்ட் ஆஃப் வேக்கன்சிஸில் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபன் பற்றி பார்க்கலாம். ஸ்டைஃபன் பார்த்திங்கன்னா கிரேட் ஆஃப் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கிளர்க்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 30 சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இது ஃபிக்ஸ்டு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜேஎம்ஜிஎஸ் 1ல் பார்த்திங்கன்னா 40,000, எம்எம்ஜிஎஸ் 2ல் பார்த்திங்கன்னா 45,000, எம்எம்ஜிஎஸ் 3ல் பார்த்திங்கன்னா 45,000, எஸ்எம்ஜிஎஸ் 4ல் பார்த்திங்கன்னா 50,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏஜ் பார்த்திங்கன்னா 60 இயர்ஸ்லேருந்து 63 இயர்ஸ் உள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டேட் அப்போ அதாவது 28 to 1965 அதாவது இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அதாவது 1/3/1962லேருந்து 28 to 1965 உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ரிலாக்ஸேஷனுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரிட்டையர்ட் கேண்டிடேட்ஸ் அவங்க எடுக்கிறங்காட்டி எந்த விதமான ரிலாக்ஸேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே அவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி பார்த்திங்கன்னா எஃப்எல்சி டைரக்டர் ஃபார் எஃப்எல்சி கன்சீலர்னு சொல்லியிருக்காங்க. சிலதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்துங்க. பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் அதாவது கான்ட்ராக்ட் பீரியட் பார்க்குறோம். மினிமம் பார்த்திங்கன்னா 1 இயர், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் ஆஃபீஸர் அட்டனிங் ஏஜ் ஆஃப் 65 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இனிஷியல் கான்ட்ராக்ட் மேபி பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களோட 1 இயர் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பீரியடு, நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இன் இயரில் எவ்வளோ லீவ்ஸ் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை
படித்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்பெசிஃபைட் ஸ்கில்ஸ் அவங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எஃப்எல்சி கன்சிலர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆஃபீஸராக இருக்கணும் பேங்க்கில். அதாவது எனி பேங்க், ஏதோ ஒரு பேங்க்கில் நீங்கள் ரிட்டையர் ஆஃபீஸராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் வந்து அவங்க எதுவுமே வந்து சொல்லலை. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் இன் கவுன்சில் ஆஃப் பப்ளிக் அண்ட் ஆல் இஷ்யூஸ் ரிலேட்டட் பை ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ். அதாவது ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் ரிலேட்டடான எல்லா இஷ்யூவும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டர் ஆஃப் கவுன்சில் த பப்ளிக் கவுன்சில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும், பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஃப்எல்சி டைரக்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி. ஸோ அதே மாதிரி ரிட்டையர் ஆஃபீஸராக இருக்கணும். எதுலன்னா எஸ்பிஐஇ, இஏபிஎஸ் அண்ட் அதர் பிஎஸ்பி, ஆர்ஆர்பிஸில் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் அதே மாதிரி எதுவும் சொல்ல. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எல்சி டைரக்டர் எக்ஸ்பெக்டட் டு கவுன்சில் த பப்ளிக் வந்து பப்ளிக் கவுன்சில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற எல்லா இஷ்யூஸுமே வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறக்கூடிய உங்களுக்கான திறமை வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் வந்து ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், அண்டர்ஸ்டாண்டிங் மூணுமே வேணும். அதே மாதிரி பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜுமே வேணும். ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சேம் தான் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்தெந்த ஜாப்க்கு என்னென்ன ரோலு, என்னென்ன ஃபங்க்ஷன், அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து படித்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் முழுக்க மெரிட் லிஸ்ட்டில் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுறதா வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான கால் லெட்டர் வந்து, அதாவது இன்டர்வியூக்கான ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் எப்படி வரும்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலியமாக வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. எந்த விதமான ஹார்ட் காப்பியுமே உங்கள் வீட்டுக்கு வந்து சென்ட் ஆகாது அப்படிங்கிறதே அவங்க வந்து தெளிவாகவே வந்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அவங்களோட வெப்சைட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும், என்ன சைஸில் வந்து இருக்கணும், உங்கள் சிக்னேச்சர் வந்து இருக்கணும், என்ன சைஸில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் வைஸாக வேக்கன்சி வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. எந்த லொக்கேஷனில் எவ்வளோ வேக்கன்சிஸ், அதாவது எந்த சர்க்கிளில் எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்க, எந்த லொக்கேஷனில் வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறதே அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்எல்சி டைரக்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வந்து விட்டுருக்காங்க. டோட்டலாக 1 வேக்கன்சிஸ் வந்து சென்னையில் வந்து விட்டுருக்காங்க. அதுவும் அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸில் வந்து இருக்குது. ஸோ அதே அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர் எஃப்எல்சி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே சென்னையில் வந்து 3 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவுமே அன்ரிசர்வ்டு சைடில் தான் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பேக்லாக் வேக்கன்சி எவ்வளோ, அதே பேக்லாக் வேக்கன்சி ஃபார் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ரிட்டையர்டு பேங்க் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் யாராவது அப்பாவோ இல்லை ரிலேஷனில் யாராவது வந்து ரிட்டையர்டு பேங்க் ஆஃபீஸர்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.